Praise the Lord. எசையா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் விருத்தி அடைய வேண்டும், அடுத்ததாக உயர வேண்டும். நாம் எல்லாம் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள். எனவே பாருங்க, அவர்தான் நம்மை உயர்த்த வேண்டுமே தவிர நம்மை நாமே பிரபலப்படுத்தி கொண்டு நம்மை நாமே உயர்த்தி கொள்ளக்கூடாது. அவருடைய கரங்களுக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் ஒருவனை உயர்த்துகிறார் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதற்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம். நீதியாய் நடந்து என்று அங்கு ஆரம்பிக்கிறது அந்த வசனம். இதுல தொடர்ந்து நிறைய வசனங்கள் இருக்கின்றன. நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை கவனிப்போம். நீதியாய் நடப்பவர்களை ஆண்டவர் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண வைக்கிறார். நீதியாய் நடக்கிறவர்கள் என்றால் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் பின்பற்றுகிறவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், தேவனை நேசிப்பவர்கள், தேவனுடைய ரூபமாக சாயலாக சாட்சியாக வாழ்கிறவர்கள் தான் நீதியாய் நடக்கிறவர்கள். இப்படி நீதியாய் நடக்கிறவர்களை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். ஒரு நிறுவனத்திலே ஒருவர் உண்மையாய் உழைக்கும் போது, எந்த ஒரு பொய்யும் இல்லாமல், எந்த ஒரு தவறும் செய்யாமல், கம்பெனிலாம் ஓபி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அப்படி ஓபியெல்லாம் அடிக்காம ஒருவர் உண்மையாய் உழைத்தார் என்றால் அந்த கம்பெனி நிர்வாகம் அவருடைய உழைப்பை பார்த்து தானாகவே முன்வந்து அவருக்கு ஒரு உயர்வை கொடுக்கும். அந்த கம்பெனியில் அவருக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும். அவராக அதை தேடி செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் உழைப்பது. அந்த உழைப்பை பார்த்து எப்படி ஒரு நிறுவனம் ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்வை, ஒரு ப்ரமோஷனை கொடுக்கிறதோ, அதே போலதான் ஆண்டவரிடத்துல நாம் உண்மையாய் நடக்கும் பொழுது, அதாவது நீதியாய், நியாயமாய், நேர்மையாய் நாம ஆண்டவருக்கு முன்பாக வாழ்ந்து காட்டும் பொழுது நம்முடைய உண்மைத்துவத்தை பார்த்து தேவனே நம்மை உயர்த்துவார். தேவன் நம்மை உயர்த்த உயர்த்த அடுத்ததாக அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியையும் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தேற்றரவாளனே,